சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராகு கேது பயிற்சி விருச்சிக ராசிக்கு என்ன பலன்னு பார்ப்போம். 5ஆம் இடமான மீனத்தில் ராகு வந்து தாய் மாமன் ஸ்தானத்தமாகிய 5ஆம் இடம் தனது புத்திஸ்தானம், 5ஆம் இடம் தன் பூர்வீக ஸ்தானம். 5ஆம் இடத்தில் கடந்த 1.5 வருஷமாக பல சிரமங்களை கொடுத்து வந்தார். 5ல் ராகு இருந்து 7ல் குரு செய்ய வேண்டிய நற்காரியங்கள்லாம் செய்ய முடியாமல் தனது 3ஆம் பார்வையால் 7ஆம் இடத்தை பார்த்ததனால் பல இன்னல்கள் கொடுத்து விட்டது. மேலும் நமக்கு பல சங்கடங்கள், நஷ்டங்கள் இந்த மாதிரி நடந்துருச்சுங்க. தற்காலம் 4ல் சனி ஆட்சி பெற்று உள்ளதால் தாய் சுகம் கிடைக்கும். மேலும் 4ல் ராகு வந்து சொத்து, சுகம், வாகனம் என்ற 4ஆம் இடத்துக்கு வந்த ராகு அபிவிருத்தி செய்யும். நமக்கு குரு பெயர்ச்சி 11/5/2025 மிதுனத்திற்கு வந்து நமக்கு 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடத்தை பார்ப்பதும் ராகு சனியை குரு பார்ப்பதும் நமக்கு விசேஷம். அதற்கு தகுந்தாற்போல் 9ல் செவ்வாய் இருந்து தனது 8ஆம் பார்வையாக பார்ப்பதால், செவ்வாய் ராகு பார்த்தால் திடீர் கல்யாணம், திடீர் சங்கடம், திடீர் வரவு, இது மாதிரி எல்லாம் திடீர் என்று நடக்கும். அது மாதிரி 9ல் செவ்வாய் இருந்து தனது 8ஆம் பார்வையாக பார்ப்பதால் திடீர் வரவு ஏற்பட்டு விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் நீச்சமாகி உள்ளதால் சிறு உடல் உபாதை நமக்கு உடல் நலத்தை கெடுக்கும். உஷாராக நடத்துக்கணும். 14/9/2025 வரைக்கும் செவ்வாய் பல நன்மைகள் செய்து விடுவார். ஆகையால் நமக்கு பொறுமை தேவை. தெய்வ சிந்தனையோடு யாரையும் காயப்படுத்தாமல் தெய்வ சிந்தனையோடு இருந்து பொறுமையாக இருந்தால் நமக்கு 5ல் இருக்கும் சனி, நமக்கு 4ல் இருக்கும் சனியும் 4ல் வரக்கூடிய ராகுவும் 11/5/2025 குரு பார்வை கிடைப்பதால் நமக்கு பாசிட்டிவான வேலைகள்லாம் நடக்கும். தைரியமாக இருங்க, நன்மைகள் நடக்கும். நன்றி, வணக்கம்.